அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர் மகேஸ்வரி ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஓசூர். இந்த வீடியோ பதிவிடுறதுக்கு நோக்கம் என்னென்னா, என்னோடய பிரச்சனை மட்டும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பஸ் ஓனர்ஸ், ப்ரைவேட் பஸ் ஓனர்ஸோட பிரச்சனை. எனதும் பஸ் இருக்குது. திரு பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு மினி பஸ் சேவையின் அடிப்படையில் எனக்கும் ஒரு பர்மிட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியே பல ஆப்ரேட்டர்ஸ்க்கு அந்த பொதுமக்கள் சேவையை கருத்தில் கொண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாத, அதாவது பொதுமக்கள் பேருந்து சேவைகள் இல்லாத பல கிராமங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு மற்றும் முதியோர்கள், வேலைக்கு போவாங்க, இவங்களுடைய இதெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு சிறப்பான ஒரு சேவையை வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மினி பஸ் சர்வீஸ் வந்து லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணி இந்த வருஷம் ஜூன் மாதத்தில் இதை நடைமுறைப்படுத்தினாங்க. இதில் பல பேருக்கு வந்து இந்த பர்மிட்டை கொடுத்து மக்கள் சேவைக்காக ஆப்ரேட் பண்ண கவர்மெண்ட் ஆர்டர் அடிப்படையில் வண்டிங்க வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, வண்டிங்க வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாத கிராமங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டிங்க போயிட்டுருக்கு. இந்த வண்டிங்க போகும்பொழுது பொதுமக்களோட வரவேற்புன்றது வந்து ரொம்ப அதாவது எல்லா இடத்துலையும் கிடையாது, சில இடத்துல வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இது சிறப்பான திட்டத்தை நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட திட்டத்தில் வந்து எல்லா பொதுமக்களும் பயன்பெறணும். இதை வந்து நீங்கள் சேவையை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து அதிகப்படியான பெனிஃபிட்ஸ் வந்து, அந்த டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களும் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் ஆகிய நாங்களும் வந்து கொடுக்க முடியும். இப்போது என்ன தான் பிரச்சனைன்னா, இதோட டாபிக் என்னென்னா, வண்டி போகுது, இதில் ஷேர் ஆட்டோன்ற ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அப்புறம் லோடு வெஹிக்கிள்ஸ் இருக்குது, கமர்ஷியல் பர்பஸ் வெஹிக்கிள்ஸு. இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸில் வந்து நீங்கள் டிக்கெட் ஓட்டுறதுனால, ஷேர் ஆட்டோ இந்த கமர்ஷியல் ஆட்டோஸில் வந்து டிக்கெட் ஓட்டுறதுக்கான எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அது வந்து லோடு ஓட்டுறதுக்கும் ஷேர் ஆட்டோஸ் 3 பேர் இல்லை 4 பேரை உட்கார வச்சுட்டு உங்களை நீங்கள் வாடகைக்கு போகிறதுக்கு மட்டும்தான் வந்து இருக்குது. ஆனால் இப்போ கொடுத்துருக்கப்பட்ட மினி பஸ் சர்வீசஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டோ நண்பர்களும் கிடையாது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டிங்க போகிற டைமிங்கில் வந்து குறுக்க போட்டு வண்டியில் இருக்கிற பேசஞ்சர்ஸை வந்து ஏற்ற விடாமல் பண்ணுறது, அதில் வந்து கேட்கும் பொழுது அடவடியாக பேசுகிறது, இந்த மாதிரி 10 பேர் 15 பேரை ஏற்றிட்டு அன்சேஃபாக வந்து டிரான்ஸ்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க சேஃபான ஜெர்னி கொடுக்கணுன்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை வந்து போகும்பொழுது அதுக்குண்டான இடத்த ரோட்டில் வந்து ஒதுங்கி போகாமல் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இப்படி தான் போயிட்டுருக்கு. எல்லா ஆட்டோ நண்பர்களும் கிடையாது. உண்மையிலே வந்து எவ்வளவோ ஆட்டோ நண்பர்கள் வந்து இதை வந்து என்கரேஜ் பண்ணி இது அப்ரிஷியேட் பண்ணுற ஆட்டோ நண்பர்கள் இருக்காங்க. எவ்வளவோ விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஏரியாவிலேருந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்கிறவங்களும் இருக்காங்க. சில ஆட்டோ ஓட்டுநர்கள் நண்பர்கள் பண்ணுற இந்த சில விஷயத்தினால இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ன்றது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் ஆகிய நாங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இதில் தயவுசெய்து ஆட்டோ நண்பர்களாகட்டும், தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் ஆகட்டும், எல்லாருமே தயவுசெய்து இதனுடைய சர்வீஸ், தமிழ்நாடு அரசு முதலமைச்சரினுடைய சிறப்பு பேருந்து திட்டத்தை தயவுசெய்து 100% ப்ராப்பராக வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். அதே மாதிரி பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அதோட சர்வீஸ் போகிறதுக்கு பொதுமக்களாகிய நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்னா, என்னோடய பஸ்ஸு போகும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா, பஸ்ஸு வந்து பின்னாடி போய்ட்டுருக்குன்னா உள்ளே ஓவர்டேக் பண்ணி போயிட்டு பேசஞ்சரை ஏற்றி அடாவடி பண்ணிட்டுலாம் இருக்காங்க. அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லிட்டு போன்னு சொல்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கனால பொதுமக்களுக்கு வந்து சேஃப்டியான ஜெர்னியை கொடுக்கணும், பொதுமக்களுக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாத ஒரு பயணத்தை கொடுக்கணுன்றது தான் கவர்மெண்ட்டோட நோக்கம். அது கவர்மெண்ட் அவங்க சைட்லேருந்து அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து பர்மிட் வாங்கியிருக்கிறேன் நாங்கள், கவர்மெண்ட்டோட அண்டரில் வாங்கிக்கூடிய பர்மிட் வாங்கியிருக்கேன் நாங்களும் அந்த சேவையை கவர்மெண்ட்டோட டேர்ம்ஸ் அண்ட் நார்ம்ஸ் அடிப்படையில் நாங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதுதான் எங்களோட ஒர்க்கு. இந்த ஒர்க்கை நீங்கள் ஷேர் ஆட்டோஸ் அண்ட் லோட் ஆட்டோஸ் நண்பர்கள்லாம் வந்து பண்ண விடாமல், அதாவது செய்ய விடாமல் நீங்கள் வந்து பண்ணும்பொழுது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தயவு செய்து அரசு அதிகாரிகளாகிய அனைவரும்
இதுக்கு ஒத்துழைச்சி பொதுமக்களாகிய நீங்களும் ஒத்துழைச்சி இந்த சேவையை மேற்கொண்டு தொடர எங்களுக்கு வாய்ப்பளிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இந்த மாதிரி வந்து சிறப்பான திட்டங்களை வந்து கவர்மெண்ட் அது எந்த அரசானாலும் கொண்டு வரும்போது கண்டிப்பாக அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். எவ்வளவோ சிறப்பான திட்டத்தை நம்மளுடைய இந்த அரசாங்கமானது மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் ஐயா அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்ல திட்டம்தான். இந்த மாதிரி பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். கண்டிப்பாக இது வந்து 100% எல்லா கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும். தயவுசெய்து எங்களுடைய மினி பஸ் ஆப்ரேட்டர்ஸ், ப்ரைவேட் பஸ் ஆப்ரேட்டர்ஸு பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது எந்த இடையூறும் இல்லாமல் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைச்சால் மட்டும்தான் எங்களோட சர்வீஸை வந்து ப்ராப்பராக பொதுமக்களுக்கு எங்களால் வந்து கொண்டு சேர்க்க முடியும். நீங்கள் வந்து அப்ஜெக்ஷனோ இல்லை வந்து இடையூறோ இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ் ஆகி எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. தயவு செய்து மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் ப்ளஸ் எங்களுடைய ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட், எங்களுக்கு பர்மிட் ஆத்தரைசேட் இருக்கக்கூடிய ஆர்டிஓ, நியரஸ்ட் ஆர்டிஓஸ் ஆகட்டும், அவங்க ஐயங்களாகட்டும், மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரிகளாகட்டும், எல்லோரும் தயவு செய்து இந்த பஸ்ஸை சேவ் பண்ணுங்கள். இல்லை அடியோட இந்த தொழிலை வந்து அழிஞ்சிற மாதிரி இருக்குது. யாருமே இன்னொரு நாள் வந்து பொதுமக்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்குறதுக்கு வர்றதுக்கே பயப்படுற அளவுக்கு ஆயிடக்கூடாது. கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸை தயவுசெய்து நாங்கள் கொண்டு போய் கொடுக்க ஆப்ரேட்டர்ஸ் ஆகிய நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். நாங்கன்றதை விட நான் ரெடியாக தான் இருக்கேன். என்னுடைய லைனில் தயவு செய்து எங்களை கொஞ்சம் இரு கைகளுக்கு கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எங்களுக்கு கொஞ்சம் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த லாப நோக்கத்தோடும் கிடையாது. பொதுமக்கள் சேவைக்காக மட்டும்தான் இந்த சர்வீஸ் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே சர்வீஸை எந்த ஒரு லாப நோக்கத்தும் இல்லாமல் அந்த சர்வீஸை பீஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு எங்களுக்கு வந்து தயவுசெய்து வந்து உங்களோட ஒத்துழைப்பு வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இதில் நீங்கள் எந்த விதமான கமெண்ட் வேணாலும் பண்ணலாம். அது உங்களோட கருத்துரிமை உங்களுக்கு இருக்குது. அதனால் ஆட்டோக்கார எல்லா நண்பர்களையும் நான் அந்த குறை சொல்ல கிடையாது. இந்த மாதிரி சில பிரச்சனை பண்ணக்கூடிய ஆட்டோ நண்பர்களுக்கும், ஏன்னா உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, நீங்களும் உழைக்கணும், உங்களோட எல்லாமே இருக்குது. உங்களுக்கு கொடுத்த கவர்மெண்ட் நெறிமுறைகளின் படி கொடுத்துருக்கிறபடி நீங்கள் ஓட்டுங்க. அது கண்டிப்பாக நன்மையாகவே இருக்கும். எங்களுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அடிப்படையில் நாங்கள் எங்களோட இதை வந்து கண்டினியூ பண்ணுறோம். அதே லோடு வேன்ஸ் நீங்கள் லோடு ஏற்ற மட்டும்தான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லோடு எடுத்துகிட்டு போங்க, நல்லபடியாக சிறப்பமாக போயிட்டு வாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆட்டோ நண்பர்களும் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாத ஏரியாவில் எவ்வளவோ சேவைகளை வந்து பண்ணிகிட்ருக்கிறேன், நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த சேவை உங்களுக்கும் தொடரணும். இந்த மாதிரி அடாவடி பண்ணக்கூடிய ஆட்டோ நண்பர்களை கொஞ்சம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் பார்த்து இது பண்ணி நல்ல கைட்லைன்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.